மலைக்காட்டில் ஒரு இரவில் தன் தலையில் காய்ந்த சுள்ளிகளை சுமந்து சென்ற நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை காரன் என்ற அரக்கன் பின்தொடர்ந்து சென்றான். ஒரு கட்டத்தில் அரக்கன் அவள் வயிற்றை பிடித்து அரைத்தமிளகாயை தடவினான். வேதனையில் துடித்த அவள் அங்கேயே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இறந்தாள். மேலும் அரக்கன் அக்குழந்தையை விழுங்கினான். அவன் சிரிப்பு காட்டில் எதிரொலித்தது. ஒரு இரவு பொழுது அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அழகிய மலை கிராமம். தன் குடிசையில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முதிய பெண்மணிக்கு ஒரு கோரமான கனவு. அந்த கனவில் ஒரு நிறைமாத கர்ப்பிணியை யாரோ ஒரு உருவம் வேகமாக துரத்தி செல்கிறது. அந்த பெண் பயந்து ஓடுகிறாள். அந்த உருவம் அவளை பிடிக்க நெருங்குகிறது. வழுக்கி கீழே விழுகிறாள். உடனே கனவு கலைந்தது. தான் காணும் அனைத்து கனவுகளும் பலிக்கும் அந்த பெண்ணிற்கு மனம் பதபதைக்கிறது. எழுந்து அருகிலிருந்த மண்பானையில் ஒரு குவளையை எடுத்து தண்ணீர் குடிக்கிறாள். அந்த நேரத்தில் தடால் தடால் என்று யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அந்த பெண்மணி பயத்தில் யாரது என்று கேட்கிறாள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. யாரோ கதவை தட்டி கொண்டே இருக்கிறார்கள். இவள் மெதுவாக கதவின் அருகில் செல்கிறாள். கதவை மெல்ல திறக்கிறாள். ஒரு போர் வீரனை போன்ற வாட்டசாட்டமான மனிதன் மிகுந்த படபடப்புடன், நீங்கள் மருத்துவச்சிதானே, ஒரு அவசர உதவி வேண்டும், என்னுடன் வாருங்கள் என்றான். அதற்கு அந்த பெண்மணி, இந்த நேரத்தில் யாரப்பா நீ, எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறாள். செல்லும் வழியில் விளக்கமாக கூறுகிறேன், தயவு செய்து என்னுடன் இப்பவே வாருங்கள் என்று பரபரப்பாக கூறி அவருடன் அழைத்து செல்கிறான். இருவரும் அவசரமாக இருள் சூழ்ந்த அந்த இரவில் காட்டின் வழியாக செல்கிறார்கள். என் பெயர் மகிழன். என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. உங்கள் உதவி தேவைப்படுகிறது. இந்த கிராமத்தில் உங்களை விசாரித்தேன். உங்கள் வீட்டை காட்டினார்கள். தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார். தம்பி, உண்மையைத்தான் சொல்கிறாயா? ஏனெனில் இந்த பகுதியில் சில காலங்களாகவே யாருக்கும் குழந்தை பேறு கிடைப்பதில்லை. அப்படியே கிடைத்தாலும் அந்த குழந்தை உயிருடன் பிறப்பதில்லை என்று அந்த பெண்மணி கூறினார். அது ஏன் என்று மகிழன் கேட்டார். இங்கு ஒரு அரக்கன் இருக்கிறான். ஏதேனும் பெண் கருவுற்றால் அந்த பெண் நிறைமாத காலம் நெருங்கும் போது, அவள் தனியாக இருக்கும் போதோ அல்லது அவள் தனியாக செல்லும் போதோ மிளகாயை அரைத்து அவள் வயிற்றில் தடவி விடுவான் அல்லது அவள் மீது தெளிப்பான். உடனே அந்த பெண்ணின் கரு சிதைந்துவிடும். அந்த அரக்கன் அந்த கருவை தின்று விடுவான். இதுபோன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இதுவரை 99 பிறக்காத குழந்தைகளை கொன்று தின்றுள்ளான். 100 குழந்தைகளை சாப்பிட்டால் சர்வ சக்திகளை பெற்று உலகிலேயே கொடிய அரக்கனாக மாறிவிடுவான். பிறகு அவனை ஒருபோதும் அழிக்கவே முடியாது. அதனால் எங்கள் கிராம மக்கள் கூடி இனி யாருக்கும் குழந்தை பேரே வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளனர். இதனால் இந்த கிராமத்தில் குழந்தை பிறந்து பல காலமாகிறது. எந்த தெய்வமும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. அந்த அரக்கனை அழிப்பதற்கு தெய்வத்தினால் கூட முடியவில்லை போல என்று அந்த பெண்மணி சோகமாக கூறினாள். இதை கேட்ட மகிழனுக்கு 1000 தேள்கள் கொட்டியது போலிருந்தது. தன்னுடைய மனைவியை காட்டில் தனியாக விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவன் இப்போதுதான் உணர்ந்தான். நீ யாரப்பா, உன் மனைவி எங்கே என்று அந்த பெண்மணி கேட்க, மகிழன் அவருடைய கதையை கூற ஆரம்பிக்கிறார். ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து, தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும், இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது. அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எறிந்துவிட வேண்டும் என்று கூறினார். மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார். அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை ஆழியாற்றின் அருகில் உள்ள தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான். அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான். நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாகி ஆனால் அதிசயம் என்னவென்றால், அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட விடவில்லை. நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன. மன்னன் காத்து காத்து ஏமாந்து அதிசயித்து பின் இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான். முனிவரே, ஏன் இந்த மாமரம் பூத்து குலுங்குகிறது, ஆனால் பிஞ்சு விடுவதற்கு முன்பே காய்ந்து விழுகிறதே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். முனிவரும், மன்னா, நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல. பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி. அதை நான் உண்பதைக் காட்டிலும் நாடாளும் மன்னனாகிய நீ சுவைப்பதுதான் சாலச் சிறந்தது என்று உன்னிடம் கொடுத்தேன். நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலைக்கு வாங்கி கொண்டாய். மேலும் அந்த கனி
ஒரு முறைதான் காய்க்கும், ஒரு பழம்தான் காய்க்கும், மீண்டும் அது காய்க்காது. அது மட்டுமல்லாது, ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள்தான் உண்ண வேண்டுமே ஒழிய அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்றும் இதனுடைய தாத்பரியம் கூறுகிறது என்றும் கூறினார். அரசன் இன்னும் கோபம் கொண்டு, நான் சாப்பிடாத இந்த மாங்கினியை வேறு யாரையும் சாப்பிட விட மாட்டேன் என்று முனிவர் பேச்சை மறுபடியும் மதிக்காமல் அந்த மாமரத்தை சுற்றி காவலாளிகளை அமர்த்தினான். பல வருடங்களாகியும் மாமரம் காய்க்கவே இல்லை. திடீரென்று ஒரு நாள் பூ பிஞ்சானது. மன்னர் மிகுந்த சந்தோஷத்தில் மீண்டும் மாங்கனியை சுவைக்கப் போகும் அந்த நாளுக்காக ஏங்கினான். நன்னன் அரசவையில் படைத்தளபதியாக இருந்தவர் கோஷர். அவருக்கு ஒரே மகள் பெயர் சயனி. மிகவும் மென்மையான குணமுடையவள். உணவில் கூட காரம் கலக்காமல் தான் சாப்பிடுவாள். அவளுக்கு மாங்காய், மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். அந்த வாசத்திற்காக உயிரையும் கொடுப்பாள். இதனால் கோஷர் தன் மகளுக்கு அனைத்து தேசத்திலும் உள்ள சிறந்த மாம்பழங்களை வாங்கித் தருவார். அவள் 13 வயதில் இருந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது. சாந்த சொரூபிணியான சயனி ஒரு நாள் தன் அரண்மனையில் அமர்ந்து மாங்காய் துண்டுகளை உண்டு வந்தாள். அந்த நேரத்தில் தன் தந்தை கோசருக்கு அயல் தேசத்தில் இருந்து வந்த ஒருவர் ஒரு சிலையை பரிசளித்தார். அந்த சிலையின் அமைப்பு ஒரு கருவுற்ற புள்ளிமானின் மேல் ஒரு புலி பாய்வது போன்றிருந்தது. இதை கண்ட சயனியின் முகம் மாறியது. அந்த நேரத்தில் அவள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாங்காயில் தவறுதலாக மிளகாய் பொடி தூவியிருந்தது. இதை கவனிக்காத சயனி அதை சாப்பிட்டாள். கோவத்தில் முகம் சிவந்தது. திடீரென்று வெகுண்டு எழுந்த அவள் அருகிலிருந்த ஒரு வாளை எடுத்து சுழற்றி அந்த புலியின் தலையை கொய்தாள். இதை கண்ட அனைவரும் திகைத்துப் போயினர். சற்று நேரத்திற்கு பின்னர் சயனியேதான் செய்தது இன்னது என்று அறியாமல் திகைத்து அமர்ந்தாள். காலங்கள் ஓடியது. பேரழகியான சயனியை திருமணம் செய்து கொள்ள பல ஆடவர்கள் முன் வந்தார்கள். ஆனால் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்பவன் வீராதி வீரனாக இருக்க வேண்டும் என்று கோசர் விரும்பினார். அதனால் பக்கத்து நாட்டில் உள்ள அரசவையின் மெய்க்காவல் படைத்தலைவன் மகிழனை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார். மகிழன் பெண் பார்க்க சயனி வீட்டிற்கு வந்தான். மன்மதனை போன்ற தோற்றம் கொண்ட மகிழனை கண்டால் சயனி மயங்கினாள். உடனே நிச்சயதார்த்தம் செய்து சுற்றியிருந்த 7 நாட்டு ராஜாக்களையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்து பிரம்மாண்டமாக திருமணம் நடத்தினார்கள். நாஞ்சில் நாடு, கொங்கு நாடு என்று பெயர் பெற்ற சமஸ்தானங்களில் எல்லாம் சிறந்த சமையல் கலைஞர்களை அழைத்து நாட்டு மக்களுக்கு விருந்து வைத்தார் படைத்தலைவர் கோஷர். மக்களும் தம் மனதும் வயிறும் நிறைய மணமக்களை வாழ்த்தி சென்றனர். திருமணம் முடிந்தவுடன் மணமகனும் பெண்ணும் அவர்கள் வீட்டிற்கு செல்ல குதிரைகளும் யானைகளும் அணிவகுத்து நின்றது. தன்னுடைய தாய் தந்தையரை பிரிந்து கலங்கிய கண்களோடு புகுந்த வீடு சென்றாள் சயனி. பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் செல்வாக்குடன் வாழ்ந்தாள். ஒரே மாதத்தில் சயனி கருவுற்றாள். மயிலனுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பெருகியது. குடும்ப வாரிசை வயிற்றில் சுமந்த சயனியை எறும்பு அண்டாமல் பார்த்து வந்தான். 8ஆம் மாதம் வந்தது. வளைகாப்பையே திருவிழா மாறி நடத்தினான் மகிழன். மரபுப்படி வளைகாப்பு முடிந்து தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் மகிழனுக்கும் சயனிக்கும் பிரிந்து செல்ல மனமே வரவில்லை. இருந்தாலும் கோசர் தன் மருமகனிடம், மாப்பிள்ளை, இன்னும் 2 மாதத்தில் உங்கள் மனைவியையும் குழந்தையையும் நல்லபடியாக அனுப்பி வைக்கிறோம் என்று கூறி ரதத்தில் தன் மகளை கூட்டி